வெல்கம் டு சண்முகம் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு 10th ஸ்டாண்டர்ட் எக்கனாமியில் லெசன் 4 and 5 ஓட புக் பேக் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், இந்தியாவில் உள்ள 3 நிலைகளாலான அரசுகள். The 3 levels of governments in India are. Answer: யூனியன் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் லோக்கல் கவர்மெண்ட். மத்திய அரசு, மாநில அரசு, உள்ளாட்சி அரசுகள். இதுதான் இந்தியாவின் 3 நிலைகளான அரசுகள். நெக்ஸ்ட், இன் இந்தியா taxes are including. இந்தியாவில் உள்ள வரிகள். ஆன்சர்: போத் ஏ அண்ட் பி. இந்தியாவில் direct tax, indirect tax இந்த ரெண்டுமே நடைமுறையில் இருக்கு. Which is the role of government and development policies? வளர்ச்சி கொள்கையில் அரசாங்கத்தின் பங்கு எது? ஆன்சர்: மேற்கூறிய அனைத்தும். வளர்ச்சி கொள்கையில் அரசாங்கத்தின் பங்கு பாதுகாப்பு, வெளிநாட்டு கொள்கை, பொருளாதாரத்தை கட்டுப்படுத்துதல், இது அனைத்தும் தான். The most common and important tax levied on the individual in India is. இந்தியாவில் தனிநபர்களின் மேல் விதிக்கப்படுகின்ற பொதுவான மற்றும் மிக முக்கியமான வரி. ஆன்சர்: இன்கம் டேக்ஸ், வருமான வரி. Under which tax one nation one uniform tax is ensured? ஒரே நாடு ஒரே மாதிரியான வரி என்பதை எந்த வரி உறுதிப்படுத்துகிறது? ஆன்சர்: கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி. இந்தியாவில் வருமான வரி சட்டம் முதலில் டேஷாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. இன்கம் டேக்ஸ் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் இந்தியா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் த இயர் டேஷ். சொத்து உரிமையிலிருந்து பெறப்பட்ட நன்மைகளுக்கு டேஷ் வரி விதிக்கப்படுகிறது. டேஷ் டேக்ஸ் இஸ் சார்ஜ்ட் ஆன் த பெனிஃபிட்ஸ் derived from property ownership. ஆன்சர்: வெல்த் டேக்ஸ், சொத்து வரி. கருப்பு பணத்திற்கான காரணங்கள் என கண்டறியப்பட்ட அடையாளம் எவை? வாட் ஆர் ஐடென்டிஃபைட் as causes of black money? ஆன்சர்: all of above. பண்டங்களின் பற்றாக்குறை, அதிக வரி விகிதம், கடத்தல், இது அனைத்துமே கருப்பு பணத்திற்கான காரணங்கள் தான். Tax evasion is the illegal evasion of taxes by. வரி ஏய்ப்பு என்பது சட்டவிரோதமானது. டேஷ் மூலம் வரி ஏய்ப்பு மேற்கொள்ளப்படுகிறது. ஆன்சர்: மேற்கூறிய அனைத்தும். வரி ஏய்ப்பு என்பது தனிநபர்கள், பெருநிறுவனங்கள், அறக்கட்டளைகள் இந்த அனைத்தின் மூலமாகவும் நடைபெறுது. கட்டணங்கள் என்பது பேமெண்ட்ஸ் ஆர். ஆன்சர்: ஏ அண்ட் பி. கட்டணங்கள் மற்றும் அபராதங்கள், அபராதங்கள் மற்றும் பறிமுதல்கள், இது எல்லாத்தையுமே கட்டணங்கள் அப்படின்னு தான் சொல்லுவோம். டேஷ் மாநிலங்களின் பொருளாதார வளர்ச்சிக்காக அரசாங்கத்தால் விதிக்கப்படுகிறது. டேஷ் இஸ் லீவ்ட் பை கவர்மெண்ட் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸ் எக்கனாமி. ஆன்சர்: வரி. வரி என்ற வார்த்தை டேஷ் என்ற சொல்லிலிருந்து பெறப்பட்டது. த ஆரிஜின் ஆஃப் த வேர்ட் டாக்ஸ் இஸ் ஃப்ரம் த வேர்ட் டாக்ஸேஷன். வரி விதிப்பு என்ற வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. நெக்ஸ்ட், டேஷ் வரியில் வரியின் சுமையை மற்றவர்களுக்கு மாற்ற முடியாது. The burden of the dash tax cannot be shifted to others. ஆன்சர்: நேரடி வரியில் வரியின் சுமையை மற்றவர்களுக்கு மாற்ற முடியாது. இதுவே மறைமுக வரியில் வரியின் சுமையை மற்றவர்களுக்கு மாற்ற முடியும். டேஷ் பங்குதாரர்களிடமிருந்து தனி நிறுவனங்களாக இருக்கும் நிறுவனங்களுக்கு வரி விதிக்கப்படுகிறது. டேஷ் tax is levied on companies that exist as separate entities from their shareholders. ஆன்சர்: நிறுவன வரி, corporate tax. The Goods and Service Tax Act came into effect on dash. பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி டேஷ் ஆண்டு முதல் நடைமுறைக்கு வந்தது. ஆன்சர்: 1st July 2017. வரி நிர்வாகியிடமிருந்து மறைக்கப்பட்ட கணக்கிடப்படாத பணம் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. தி அன்கவுண்டட் மணி தட் இஸ் கான்சீல்டு ஃப்ரம் த டாக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் இஸ் கால்ட் டேஷ். ஆன்சர்: பிளாக் மணி, கருப்பு பணம். நெக்ஸ்ட், சரியில்லா கூற்றை தேர்ந்தெடுக்கவும். சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். இயற்கையாகவோ அல்லது செயற்கையாகவோ பண்டங்களின் பற்றாக்குறை கருப்பு பணத்திற்கு மூல காரணமாகும். கருப்பு பணம் தோன்றுவதற்கு மிக முக்கிய பங்கு வகிப்பது தொழில்துறையாகும். கருப்பு பணம் உருவாவதற்கு கடத்தல் ஒரு முக்கிய மூலமாகும். வரி விகிதம் குறைவாக இருக்கும்போது அதிக கருப்பு பணம் தோன்றுகிறது. ஷார்டேஜ் ஆஃப் கூட்ஸ் வெதர் நேச்சுரல் ஆர் ஆர்டிஃபிஷியல் இஸ் த ரூட் காஸ் ஆஃப் பிளாக் மணி. Industrial sector has been the major contributor to black money. Smuggling is one of the major sources of the black money. When the tax rate is low, more black money is generated. Answer:
4 மட்டும் தவறான கூற்று. வரி விகிதம் அதிகமாக இருக்கும்போதுதான் கருப்பு பணம் தோன்றுகிறது. பொறுத்துக. வருமான வரி, நேர்முக வரி, ஆயத்தீர்வை, மறைமுக வரி, வாட், மதிப்பு கூட்டு வரி, ஜிஎஸ்டி, ஜூலை 1, 2017. கருப்பு பணம் கடத்துதல். ஆசியாவின் டெட்ராய்ட் என அழைக்கப்படுவது. ஆன்சர் சென்னை. ஆட்டோமொபைல் உற்பத்தி அலகுகளும் அது சார்ந்த தொழில்களும் அதிக அளவில் இருப்பதால சென்னையை ஆசியாவின் டெட்ராய்ட் அப்படின்னு சொல்றோம். குழாய்கள் மற்றும் நீர் இறைக்கும் இயந்திரம் பெருமளவில் உற்பத்தி செய்யப்படுவது. பம்ப் செட்ஸ் அண்ட் மோட்டார்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு மோஸ்ட்லி இன். ஆன்சர் கோயம்புத்தூர். அதனாலதான் கோயம்புத்தூரை பம்ப் சிட்டி அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட், டேஷ் என்பது ஒரு நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய அம்சமாகும். டேஷ் ஆர் an essential aspect of a nation's development. ஆன்சர் அக்ரிகல்ச்சர். வேளாண்மை தான் ஒரு நாட்டின் வளர்ச்சியின் முக்கிய அம்சம். திருப்பூர் டேஷ் தொழிலுக்கு பெயர் பெற்றது. திருப்பூர் இஸ் known for. ஆன்சர் பின்னலாடை தயாரித்தல். ஆம்பூர் மற்றும் வாணியம்பாடியுடன் டேஷில் தோல் பொருள் ஏற்றுமதிக்கான மையம் உள்ளது. Along with Ambur and Vaniyampadi, Dash is also center for leather goods exports. Answer Chennai. IT means information technology என்ற சொல்லுக்கு dash என பொருள். Answer தகவல் தொழில்நுட்பம். IT means information technology. டேஷில் ஒரு வெற்றிகரமான தொழில்துறை தொகுப்பு முற்றிலும் தமிழ்நாட்டால் உருவாக்கப்பட்டது. A successful industrial cluster entirely created by Tamil Nadu is Hosur. Sipcot was formed in the year. Sipcot உருவாக்கப்பட்ட ஆண்டு 1971. கீழ்கண்டவற்றுள் தமிழ்நாடு தொழில்துறை வளர்ச்சி முகமை எவை? Which is the Tamil Nadu Industrial Development Agency? ஆன்சர் ஆல் ஆஃப் திஸ். சிப்காட், டான்செட்கோ, டிட்கோ இது எல்லாமே தமிழ்நாடு தொழில்துறை வளர்ச்சி முகமைகள். டேஷ் மனிதனின் நவீன பொருளாதார நடவடிக்கைகளில் மிகவும் முக்கியமானதாகும். டேஷ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் இன் த மாடர்ன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் அ மேன். ஆன்சர் இண்டஸ்ட்ரியலைசேஷன், தொழில்மயமாக்கல். டேஷ் என்பது பொதுவான சந்தை மற்றும் தொழில்நுட்பங்களை பகிர்ந்து கொள்ளும் வரையறுக்கப்பட்ட புவியியல் பகுதியில் உள்ள நிறுவனங்களின் தொகுப்புகளாகும். Dash are groups of firms in a defined geographic area that share common market and technologies. Answer industrial clusters, தொழில்துறை தொகுப்புகள். நூற்றுக்கணக்கான தோல் மற்றும் தோல் பதனிடும் வசதிகள் தமிழ்நாட்டில் டேஷ் மாவட்டத்தை சுற்றி அமைந்துள்ளன. 100 of leather and tannery facilities are located around Dash district in Tamil Nadu. Answer வேலூர். டேஷ் லிட்டில் ஜப்பான் என்று பற்றுடன் அழைக்கப்படுகிறது. டேஷ் இஸ் fondly calls as லிட்டில் ஜப்பான். ஆன்சர் சிவகாசி. சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கைகள் டேஷாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் பாலிசி வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் ஏப்ரல் 2000. டேஷ் என்பவர் புத்தாக்க சிந்தனைகள் மற்றும் வணிக செயல்முறைகளின் புத்தாக்கம் புனைபவர் ஆவார். Dash is an innovator of new ideas and business process. Answer entrepreneur, தொழில் முனைவோர். சரியான கூற்றை தேர்வு செய்க. பொதுமக்களின் செயலற்ற சேமிப்பை அணி திரட்டுவதன் மூலம் மூலதன உருவாக்கத்தை ஊக்குவிக்கிறது. அவர்கள் கைவினைஞர்கள், தொழில்நுட்ப தகுதி வாய்ந்த நபர்கள் மற்றும் தொழில் வல்லுநர்களுக்கு பெரிய அளவிலான வேலை வாய்ப்பை வழங்கவில்லை. மொத்த உள்நாட்டு உற்பத்தியையும் தலா வருமானத்தையும் அதிகரிக்க தொழில் முனைவோர் நாட்டிற்கு உதவுகிறார்கள். தொழில் முனைவோர் நாட்டின் ஏற்றுமதி வர்த்தகத்தை ஊக்குவிப்பதில்லை. Choose the correct statement. Entrepreneurship promotes capital formation by mobilizing the idle saving of the public. They are not provide large-scale employment to artisan, technically qualified persons and professionals. Entrepreneurs help the country to increase the GDP and per capita income. Entrepreneur not promote country's export trade. Answer 1 மற்றும் 3 தான் சரி. கைவினைஞர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் பெரிய அளவிலான வேலை வாய்ப்பை வழங்கவில்லைன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க வழங்குறாங்க. அடுத்து தொழில் முனைவோர் நாட்டின் ஏற்றுமதி வர்த்தகத்தை ஊக்குவிப்பதில்லைன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களும் ஊக்குவிப்பார்கள். ஸோ 1 மற்றும் 3 தான் சரியான கூற்று. பின்வருவனவற்றில் தோல் தொழிற்சாலைகள் இல்லாதது எது? ஆன்சர்
தருமபுரி, ராணிப்பேட்டை, ஆம்பூர், வாணியம்பாடி இது எல்லாத்துலேயும் தோல் தொழிற்சாலைகள் இருக்கும். பின்வருவனவற்றுள் எது தொழில்துறை வளர்ச்சி நிறுவனம் அல்ல? Which one of the following is not a industrial development agency? Answer MEPG. Match the following. தொழில் முனைவோர், அமைப்பாளர், MEPZ, ஏற்றுமதி செயலாக்க மண்டலம், இந்திய ஒழுங்குமுறை தொழிற்சாலை, அரவங்காடு, TNPL, கரூர், தென்னிந்தியாவின் மான்செஸ்டர், கோயம்புத்தூர். Thank you.